வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேர்டர்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் பில்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் கேர்டர். ஐ ஷேப் உள்ள கேர்டர் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? ஸோ இது நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்ட், அது டாப்பில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாப் ஃப்ளேஞ்சுன்னு சொல்லுவோம். இதை பாட்டம் ஃப்ளேஞ்சுன்னு சொல்லுவோம். சென்ட்ரலில் இருக்கிறத வெப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா பில்டிங்ஸில், பிரிட்ஜஸ் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவோம். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சரல் பீம்னு சொல்லுவோம் இதை. அண்ட் ஐ ஷேப்டு கேர்டர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பீம் ஹேவிங் எ கிராஸ் செக்ஷன் சிமிலர் டு த லெட்டர் ஐ. இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு ஐ மாதிரி இருக்குங்களா? அதான் ஐ ஷேப்டு கேர்டர்னு சொல்லுவோம் இதை. இதில் நம்மளுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, டாப்பில் ஒரு ஃப்ளேஞ்சு, பாட்டமில் ஒரு ஃப்ளேஞ்சு, இடையில் ஒரு வெப்பு. ஸோ இந்த டாப் வந்து நம்ம ஹாரிசான்டல் அப்பர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். பாட்டமில் இருக்கிறது ஹாரிசான்டல் லோவர் பார்ட்டு. சென்டரில் இருக்கிறது வேர்ட்டிக்கல் மிடில் பார்ட். இப்படி இருந்தால் ஹாரிசான்டல் இல்லையா? இப்படி ஹாரிசான்டல் 2 இருக்குது, சென்டரில் வேர்ட்டிக்கலாக 1 இருக்குது. அதான் வெப். ஸோ இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தோம்னா இந்த பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்படி சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஐ ஷேப்டு கேர்டரை பில்டிங்ஸ்லேயும் பிரிட்ஜஸ்லேயும் பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த ஐ ஷேப்டு கேர்டரில் நம்ம லோடு கொடுக்கும்போது அந்த கேர்டர் என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி பெண்ட் ஆகும்போது என்னென்னா ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட் இந்த டாப் ஃப்ளேஞ்ச் மேலே இருக்கு இல்லையா? அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து கம்ப்ரெஷன் ஏற்படும். கம்ப்ரெஷனாக இப்படி லோடு மேலே போகுதுன்னு அர்த்தம். பாட்டம் ஃப்ளேஞ்சில் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் ஏற்படும். ஓகேங்களா? இடையில தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஷேர் ஃபோர்ஸ், இப்படி சாயறது, இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ ஷேப்டு மெட்டீரியல் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா இந்த பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? லோ வெயிட்டில். ஸோ இதனால் நம்மளுக்கு ஐ ஷேப்டு கேர்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹெவி லோடு, அந்த பிரிட்ஜ் மேலாம் பாருங்கள் ஹெவி லோடு போகும். அதை தாங்கிறது யாருன்னா இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸ் தான். ஸோ ஹெவி லோட்ஸ் ஓவர் லாங் ஸ்பேன், ரொம்ப நாளைக்கு அந்த ஹெவி லோடு போயிட்டே இருக்கும். ஒன்றாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் பிரிட்ஜஸில் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், இது அந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸை வச்சுருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 இடத்துல பார்க்கலாம். பிரிட்ஜ் மெயின் கேர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல பயன்படுத்துவாங்க. அந்த பிரிட்ஜஸ்லாம் பயன்படுத்துவாங்க. ஹைவே பிரிட்ஜில் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? கேரி வெஹிக்கல்ஸ் ஓவர் ரோட்ஸ், ரிவர், அந்த பக்கம்லாம் ரயில்வே லைன்ஸ்லாம். அதுமாரி ரயில்வே பிரிட்ஜஸும் இருக்குது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு ரயில்வே ட்ராக்ஸ் அண்டு ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க. ஃப்ளை ஓவர் அண்டு ஓவர் பாசஸ். ஓகே, ரொம்ப நாளைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளை ஓவர்ஸ் அண்ட் ஓவர் பாசஸில் இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸை பயன்படுத்துவாங்க. 5th ஒன், பிரிட்ஜ் கிராஸ் கேர்டர்ஸ். அதாவது மெயின் கேர்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த மெயின் கேர்டர்லேருந்து தனித்தனியாக நிறைய டிவிஷன்ஸ் ஏற்படும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கும், டிஸ்ட்ரிபியூட் அந்த லோடை கொடுக்கறதுக்கும், பிரித்து கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துறது அந்த பிரிட்ஜ் கிராஸ் கேர்டர்ஸை பயன்படுத்தும். மாதிரி நிறைய கேர்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸில் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கில் பாருங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ ஷேப்டு கேர்டர் மேலே சப்போர்ட்டுக்கு ரூஃபில். ஸோ ஃப்ளோர் பீமில் பயன்படுத்தலாம். பீம் பார்த்துருக்கீங்களா? அந்த பீமில் கூட இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ளோர் சப்போர்ட்டுக்காகவும் அந்த காலம்ல எல்லாமே அந்த லோடு போகிறதுக்காகவும் கொடுப்போம். ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் ரூஃப் லோடுக்காக கொடுப்போம். ரூஃப்னால் தெரியல மேலே. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கு இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸ் தான் கொடுப்போம். அப்புறம் பார்க்கிங்கில் வெஹிக்கல்ஸ் ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அடுக்கா. ஸோ அதில் அந்த ஏரியாலலாம் வந்து ஐ ஷேப்டு கேர்டர்ஸை பயன்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ஃப்ரேம்டு பில்டிங்ஸில் பயன்படுத்தும். அதாவது ஸ்டீல் மூலிமா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதில் வந்து பீம் ஆக்ட் ஆகும் அந்த காலம்க்கு இடையில் இந்த ஐ ஷேப்டு கேர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இந்த கேர்டர்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அடிப்படையில் தான்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.